ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சில சந்திப்புகள் நம்ம வாழ்க்கையை மாற்றிடும். அந்த வீக்கெண்டில் நான் மீட் பண்ண ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அந்த ஒரு மீட் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மெமரியாக மாறிடுச்சு. ஆமாம், தி ஸ்டோரி இஸ் அபவுட் ஹவ் ஐ மெட் தி ஸ்ட்ரேஞ்சர். மேலே போகலாமா? சொல்லுங்கள் சார். இன்னைக்கு ஆஃபீஸ் ஓப்பன் இன்னைக்கு இல்லையா? சாட்டர்டே சார், ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் நடக்குது. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கங்க. வந்துட்டேன்டா. அங்கே ஒரு கூண்டு இருக்கு. ஏன்னா ஆஃபீஸ் போயிருந்தேன்டா. ஆஃபீஸில் பார்த்தா ஃப்ளோர் வந்துட்டு க்ளீன் பண்ணுறாங்க போல். ஸோ ஆஃபீஸ் ஃபுல்லாக மெயின்டெனன்ஸு. ஸோ எடுக்க மாட்டேன், யூஸ் பண்ண முடியாது, எங்கள் வீட்டுக்கு ஒர்க் ஃப்ரம் பண்ணிக்க மாதிரி சொன்னாங்க. சரி, அப்படி தான் வந்தேன். சொல்கிறேன், டே வேலை பார்த்துட்ருக்கேன்டா. டேய் பெட்டில் யூஸ் பண்ணலடா. டேய் யூஸ் பண்ண மாட்டேன். சரி, ஷூ வேலை தான் விட்டுருக்கேன். ஆமாம், ஷூ வேலை தான் விட்டுருக்கேன். சரி. ஃபேன்லாம் போடலடா, ஏசி ஒர்க்காலாம் தெரியும் எனக்கு. ஆமாம், நிஜமாலே ஒர்க் ஆகலடா. சரி, ஓகே. வச்சிடறேன்டா. யாப்பா. கதிர் இல்லையா? இல்லை, நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்தேன். நீங்கள்? நான் இங்க பக்கத்து வீட்டுல இருக்கேன். கதிர் இருப்பான், பேசலாம்னு வந்தேன். அவன் இல்லையா? இருங்க. நீங்க அவன் ஃப்ரெண்டு தானே? நானும் அவன் ஃப்ரெண்டு தான். இங்க என்னடா ஷூ?
சீனு ட்ரீம்ல டைம் வேஸ்ட் பண்ணாத, நேரா நைட்டி போட்டு வர வச்சு பாத்துரு. அம்மா என்ன பண்றீங்க? வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? உங்க பதட்டம் புரியுது. எதுவும் பண்ணாதீங்க, ஓடாதீங்க, ஓடாதீங்க. நான் எப்படி இங்கே வந்தேன்? நீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க மணி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். மணி ஓடாதீங்க, மணி ஓடாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. மணி, உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. நான் சொல்கிறது கேட்டு தான் ஆகணும். ஐம் நாட் ஈவன் ஹியர் டு ஹர்ட் யூ. ப்ளீஸ் ஜஸ்ட் லிசன் டு மீ. என்னங்க மறுபடியுமா? உங்களுக்கு உங்கள் தம்பியை பார்க்கணும்ல. உங்களுக்கு எப்படி தம்பி இருந்தா தெரியும்? உங்களால் என் தம்பியை திருப்பி காட்ட முடியுமா? நீங்க மறுபடியும் பீச்சா? திரும்பி பாருங்க, உங்களுக்கே தெரியும். டேய் நவீன, டேய் தம்பி. டேய் இரு பகடாத. பதட்டம் எனக்கு புரியுது. பயப்படாமல் உட்காரு. சரி நார்மலாக உட்காரு. அப்புறம் பிரியா அப்புறம் இருக்கா? டேய் அப்பாவை பற்றி அம்மாவை பற்றி இதெல்லாம் கேட்கறது இல்லை. எடுத்த உடனே பிரியா. சரிவா நந்துகிட்டே பேசுவோம். என்னடா இன்னும் நான் தான் அண்ணன். அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுற போல? கொஞ்சமா? ஏண்டா சின்ன வயசு தலைமலை கொட்டி அவ்வளோ வேலை வாங்குவேன், இப்போ நான் கொஞ்சன்ற வா. என் பாச நிலமெல்லாம் இப்போ தான் புரியுது போல் உனக்கு. கொஞ்சம் என்ன நான் இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுற போல் காடியெல்லாம் பெருசாக வளர்த்துட்ருக்கேன். நீ மட்டும் அது காரணம் இல்லை, நானும் அது காரணம். நான் நினச்சேன் ஏண்டா உன் ஞாபகமாக ஆகிட்டு ஒரு பொருள் கூட இல்லைடா. இனிமே இருக்கும். மறுபடியும் மீட் பண்ணுவோமா? நீ இன்னும் பதில் எதுவும் சொல்லடா. கிளம்பலாமா? நவீன், பிரியா கல்யாணம் ஆயிடுச்சு. உன் பையனுக்கு உன் பேர் தான். ஏய் அம்மா அப்பாவுக்கு நீ மட்டும் தான்டா இருக்க, கொஞ்சம் குடிக்கிறத கம்மி பண்ண. என் தம்பியோட செயின். நீங்கள் எனக்கு இவ்வளோ பண்ணுறீங்க? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு போகலாமா? இங்கே எங்க? இது எந்த இடம் தெரியுதா? நான் டெய்லி இங்கே தான் ஜாகிங் போவேன். அங்கே பாருங்க. ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க. எனக்கு கேன்சர். நான் இன்னும் 3 மாசத்துல செத்துருவேன். உன்னை ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னால் என் தம்பியை காப்பாற்ற முடியல, உங்களை எங்கத்தை காப்பாற்றுறது? என்னங்க சொல்கிறீங்க? என்னாச்சு உங்கள் தம்பிக்கு? சேம் ஷிட். என்ன எப்படி நடந்துச்சு? 2 இயர்ஸ்ன்னு சொன்னாங்க, பட் இட் வாஸ் பிரிட்டி குவிக். இங்கே அழாதீங்க, விடுங்க. ஏன் அழாதீங்க? ஒன்றும் இல்லை. நான் தான் உலகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் நினச்சிட்டு இருந்தேன்.
பட் நானே இந்த பார்க்கில் உட்காந்து இப்படி அழுதுட்ருக்கேன். எனக்கு உங்களாம் பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்குது. யூ சே எவ்ரி திங் தட் ஐ மிஸ் டு சீல, அதை நினச்சேன். ஆமாம், வாட்டர்மெலன் ஸ்டார் ஹீரோ ஆகிறது பார்ப்பேன். சிவகார்த்திகேயன் பிரதீப் மங்கநாதன் கையில் துப்பாக்கி கொடுப்பாரு. என்னால் உங்களை அப்படியே சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட முடியாது, பட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். வரங்க, முடிஞ்சா பார்ப்போம். This 3 months, live your life to your fullest. அப்போ 3 மாதம் சந்தோஷமா இருந்தீங்களா? 1 மாதம் தானா? அவ்வளோதானா? கடைசி நாட்கள் தான் அவங்க வார்த்தை தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்ஸ் பண்ணா பத்தாதுல நான் நல்ல தம்பியை காமிச்சேன்.